வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் இன்று மற்றொரு காணொளியை காண மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ஓம் விதி, பொருளின் மின்தடை மற்றும் கடத்தியின் எதிர்ப்பை சார்ந்துள்ள காரணிகள் பற்றி நீங்கள் முன் பாடத்தில் கற்றுக்கொண்டீர்கள். இப்போது இந்த அமர்வில் மின்சுற்று ஏற்பாடு பற்றிய சில தகவல்களை காணலாம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்: மின்தடைகளின் அமைப்பு, தொடர்களில் மின்தடயங்கள், இணையாக மின்தடயங்கள். முக்கிய வார்த்தைகள்: மின்தடை, அதாவது ஒரு சுற்றுவட்டத்தில் மின்னோட்ட ஓட்டத்திற்கு மின்தடையின் அளவீடு. மின்தடயம், அதாவது ஒரு சுற்றுவட்டத்தில் மின்னோட்டத்தின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு மின்கூறு. தொடர், இணை, மின்னழுத்த வேறுபாடு, மின்னோட்டம். அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். முன்பு மின்கடத்தியின் மின்தடை மின்னோட்டத்தை மின்சுற்று வழியாக எவ்வாறு பாதிக்கிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஒற்றை மின்தடையாக கொண்ட எளிய மின்சுற்றின் வகை நீங்கள் ஆய்வு செய்துள்ளீர்கள். இப்போது நடைமுறையில் பல மின்தடயங்களின் கலவையை பயன்படுத்தும் சிக்கலான சுற்று ஒன்றை நீங்கள் சந்திக்கலாம். மின்தடயங்களின் இந்த கலவையானது தடைகளின் அமைப்பு அல்லது எதிர்ப்பிகளின் குழு என அறியப்படுகிறது. மின்தடயங்களை பல்வேறு சேர்க்கைகளில் இணைக்கப்படலாம். மின்தடயங்களை ஒன்றாக இணைக்கும் இரண்டு அடிப்படை முறைகள்: தொடர்களில் இணைக்கப்பட்ட மின்தடயங்கள், இணையாக இணைக்கப்பட்ட மின்தடயங்கள். சுற்றுகளின் கூறுகள் தொடரில் இணைக்கப்படும்போது எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு ஒற்றை பாதை இருக்கும். சுற்றுகளின் கூறுகள் இணையாக இணைக்கப்படும்போது அவை கிளைகளை உருவாக்குகின்றன, மேலும் ஒவ்வொரு கிளையும் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு ஒரு தனி பாதையை வழங்குகிறது. ஒரு தொடர் சுற்று கூறுகளை ஒன்றன் பின் ஒன்றாக இணைத்து ஒற்றை வளையத்தை உருவாக்குகிறது. ஒரு தொடர் சுற்று மின்னோட்டத்தை கடந்து செல்லும் ஒரே ஒரு வளையத்தை கொண்டுள்ளது. சுழற்சியில் எந்த புள்ளியிலும் மின்சுற்று குறுக்கிடப்பட்டால் மின்னோட்ட சுற்று வழியாக செல்ல முடியாது. எனவே சுற்றுடன் இணைக்கப்பட்ட எந்த மின் சாதனங்களும் இயங்காது. அம்மீட்டரில் உள்ள மின்னோட்டத்தின் மதிப்பு தொடர் சுற்றுவட்டத்தில் அதன் நிலையை சாராமல் ஒரே மாதிரியாக இருக்கும். இவ்வாறு மின்தடயங்கள் தொடரில் இணைக்கப்பட்டிருந்தால் மின்சுற்றின் ஒவ்வொரு பகுதியிலும் மின்னோட்டம் ஒரே மாதிரியாக இருக்கும், அல்லது ஒவ்வொரு மின்தடையின் வழியாகவும் ஒரே மின்னோட்டம் பாய்கிறது. இதை ஒரு சமன்பாட்டின் மூலம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். R1, R2 மற்றும் R3 ஆகிய 3 மின்தடைகள் தொடரில் இணைக்கப்படும். அவற்றின் வழியாக பாயும் மின்னோட்டம் I ஆக இருக்கட்டும். ஓம் விதியின்படி R1, R2 மற்றும் R3 ஆகியவற்றில் முறையே V1, V2 மற்றும் V3
மின்னழுத்த வேறுபாடுகள் வழங்கப்படுகின்றன. V1 ஈடு IR1 சமன்பாடு 1. V2 ஈடு IR2 சமன்பாடு 2. V3 ஈடு IR3 சமன்பாடு 3. ஒரு தொடரில் உள்ள மின்தடையங்களின் கலவையில் உள்ள மொத்த மின்னழுத்த வேறுபாடு தனிப்பட்ட மின்தடையங்களில் உள்ள மின்னழுத்த வேறுபாடுகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். V ஈடு V1 கூட்டல் V2 கூட்டல் V3 சமன்பாடு 4. சமன்பாடு 4இல் 1, 2, 3 என்ற சமன்பாட்டை மாற்றினால் நாம் பெறுகிறோம் V ஈடு IR1 கூட்டல் IR2 கூட்டல் IR3 சமன்பாடு 5. பயனுள்ள மின்தடை என்பது ஒற்றை மின்தடையாகும். இது மின்சுற்று வழியாக அதே மின்னோட்டத்தை அனுமதிக்கும் வகையில் மின்தடையங்களை திறம்பட மாற்றும். மின்தடையங்களின் தொடர் கலவையின் பயனுள்ள மின்தடை RS ஆக இருக்கட்டும். பின்னர் V ஈடு IRS சமன்பாடு 6. சமன்பாடுகள் 5 மற்றும் 6ஐ இணைத்தால் நாம் பெறுவோம் IRS ஈடு IR1 கூட்டல் IR2 கூட்டல் IR3. RS ஈடு R1 கூட்டல் R2 கூட்டல் R3. இவ்வாறு பல மின்தடையங்கள் தொடரில் இணைக்கப்படும்போது அவற்றின் சமமான மின்தடை அல்லது செயல்திறன் மிக்க மின்தடை தனிப்பட்ட மின்தடையின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். இதனால் எந்த ஒரு தனிப்பட்ட மின்தடையும் விட அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு இணை சுற்று 2 அல்லது அதற்கு மேம்பட்ட சூழல்களை கொண்டுள்ளது. அதன் மூலம் மின்னோட்டம் செல்ல முடியும். சூழல்களில் ஒன்றில் சுற்று துண்டிக்கப்பட்டால் மின்னோட்டம் மற்ற சூழல்களில் வழியாக செல்ல முடியும். ஒரு வீட்டில் வயரிங் இணை சுற்றுகள் கொண்டுள்ளது. 3 மின்தடையங்கள் R1, R2 மற்றும் R3 ஆகிய 2 பொதுவான புள்ளிகள் A மற்றும் B முழுவதும் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை கவனியுங்கள். ஒவ்வொரு எதிர்ப்பிலும் உள்ள மின்னழுத்த வேறுபாடு ஒரே மாதிரியாகவும் A மற்றும் Bக்கு இடையிலான சாத்தியமான வேறுபாட்டிற்கு சமமாகவும் இருக்கும். இது வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது. Aவில் வரும் மின்னோட்டம் I1, I2 மற்றும் I3 ஆகிய 3 கிளைகளாக பிரிந்து முறையே R1, R2 மற்றும் R3 வழியாக செல்கிறது. ஓம் விதியின்படி நம்மிடம் உள்ளது I1 ஈடு V பார் R கீழ்க்கோடு 1 சமன்பாடு 1. I2 ஈடு V பார் R கீழ்க்கோடு 2 சமன்பாடு 2. I3 ஈடு V பார் R கீழ்க்கோடு 3 சமன்பாடு 3. சுற்று வழியாக மொத்த மின்னோட்டம் I என்பது கலவையின் ஒவ்வொரு கிளை வழியாகவும் தனித்தனி மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். I ஈடு I1 கூட்டல் I2 கூட்டல் I3 சமன்பாடு 4. சமன்பாடு 4இல் 1, 2, 3 சமன்பாட்டை மாற்றினால் நாம் பெறுவோம் I ஈடு V பார் R கீழ்க்கோடு 1 கூட்டல் V பார் R கீழ்க்கோடு 2 கூட்டல் V பார் R கீழ்க்கோடு 3. மின்தடையங்களின் இணையான கலவையின் பயனுள்ள மின்தடை RP ஆக இருக்கட்டும். I ஈடு V கீழ் R கீழ் P சமன்பாடு 6. 5, 6 சமன்பாடுகளை இணைத்தால் நமக்கு கிடைக்கிறது V கீழ் R கீழ் P ஈடு V கீழ் R1 கூட்டல் V கீழ் R2 கூட்டல் V கீழ் R3. 1 கீழ் R கீழ் P ஈடு 1 கீழ் R1 கூட்டல் 1 கீழ் R2 கூட்டல் 1 கீழ் R3. இணையாக இணைக்கப்பட்ட
மின்தடையங்களின் குழுவின் சமமான மின்தடையின் பரஸ்பரம் தனிப்பட்ட மின்தடையின் பரஸ்பரங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் என்று நாம் முடிவு செய்யலாம். தொடர் சுற்றுவட்டத்தில் மின்சுற்று முழுவதும் மின்னோட்டம் மாறாமல் இருப்பதை பார்த்தோம். இவ்வாறு ஒரு மின்சார விளக்கையும் ஒரு மின்சார ஹீட்டரையும் தொடரில் இணைப்பது சாத்தியமற்றது. ஏனெனில் அவை சரியாக இயங்குவதற்கு பரவலாக வேறுபட்ட மதிப்புகள் கொண்ட மின்னோட்டங்கள் தேவைப்படுகின்றன. மறுபுறம் ஒரு இணையான சுற்று மின்னோட்டத்தின் மின்சாதனங்கள் மூலம் பிரிக்கிறது. ஒவ்வொரு மின்சாதனங்களுக்கும் வெவ்வேறு மின்தடை கொண்டிருக்கும் போது மற்றும் சரியாக இயக்குவதற்கு வெவ்வேறு மின்னோட்டம் தேவைப்படும் போது இது உதவியாக இருக்கும். மின்சுற்றில் சமமான மின்தடையை கண்டறிவதற்கான உதாரண சிக்கல் இங்கே உள்ளது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சுற்றுகளின் கூறுகள் தொடரில் இணைக்கப்படும் போது எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு ஒற்றை பாதை இருக்கும். சுற்றுகளின் கூறுகள் இணையாக இணைக்கப்படும் போது அவை கிளைகளை உருவாக்குகின்றன. மேலும் ஒவ்வொரு கிளையும் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு ஒரு தனி பாதையை வழங்குகிறது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்தடையங்கள் அவற்றின் வழியாக ஒரே மின்னோட்டம் பாய்ந்தால் அவை தொடரில் இணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்தடையங்கள் முழுவதும் ஒரே மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் அவை இணையாக இணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.